ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். இப்போது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, ஏண்டா நீயும் டெய்லி வீடியோ போடுற, அதாவது ஒன்று ரெண்டு வியூஸ் போகுது, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீ எப்படி அதை ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரே ஒரு பதில் தான். ஏன்னா இப்போ வந்து எப்பயுமே புதுசாக போட்டவங்களாம் உடனே ட்ரெண்ட் ஆகிறதும் கிடையாது, உடனே ரீச் ஆகிறதும் கிடையாது. அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு டைமிங் இருக்கும். ஒரே ஒரு வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோ கிளிக் ஆகும், அந்த ஒரு வீடியோல இருந்து தான் அவங்க ரொம்ப ரீச் ஆவாங்க, எல்லாருக்குமே தெரிய வரும், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஏதாவது ஒன்று ஆவேன், ஏதாவது ஒன்று டெய்லி போட்டுக்கிட்டே இருந்தேன்னா ஏதாவது ஒன்று ஆவேன். என்னால் டெய்லி போட முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ஒர்க் ஏதாவது வந்துடுது, ஏதாவது வெளில போகிற மாதிரி விஷயம் வந்துடுது, இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இல்லைன்னா நான் தூங்கிடுறேன். அதனால டெய்லி கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அதனால நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை நான் லாஸ்ட்ல சொல்லுவேன், இப்போ ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு டாக், ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மூணுல இருந்து, நானா ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றேன் எல்லாமே, ஒரு 3 டாக்ஸ். இந்த 3 டாக்ஸுமே பாத்தீங்கன்னா, அதாவது வளர்த்தவங்களையே அது கண்டிப்பா அட்டாக் பண்ணி அவங்களே ஒரு நாள் ஏதாவது ஒண்ணு பண்ணிடும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா எங்க வீட்டுல 2 டாக் வளர்க்குறோம். நாங்க ஒன்னு வந்து ஸ்பிட்ஸ் வளர்க்குறோம், இன்னொன்னு வந்து ஒரு லேப் ஒன்று வளர்க்குறோம். நான் அதை வச்சு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், ஒரு vlog மாதிரி போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா கரெக்டா சிக்க மாட்டேங்குது. ஏன்னா 2 பேருமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ரொம்ப ட்ரெயின் டாக்ஸ் கிடையாது, இப்பதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. வீடியோ போடும்போது எங்கேயாவது போயிட்டாங்கன்னா கஷ்டம். அதனாலதான் நான் அவங்கள வச்சு இன்னும் vlog போடாமையோ இல்ல அவங்கள பத்தி பேசாமையோ இருக்கேன். ஏன்னா அவங்கள பத்தி போட்டேன்னா ஏதாவது எல்லாரும் பார்ப்பீங்க, கண்டிப்பா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். நான் அதை வச்சு காலையில ஒரு வீடியோ போடுறேன். காலையில இருந்து 2 பேருமே எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்றாங்கன்னு ரொம்ப பண்ணுவாங்க. நான் லேப் வச்சிருக்கேன், அவன் கேட்கவே வேணாம். அவன் பேர் ப்ரூனோன்னு பேரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் வீட்டுல. அவனை எல்லாருமே டெய்லி, இப்ப நான் வந்து எங்க அம்மா கிட்ட வந்து டெய்லி திட்டு வாங்காம நான் இருக்க மாட்டேன். டெய்லி திட்டு வாங்கிடுவேன். அந்த மாதிரி அவன் டெய்லி எல்லாத்தையுமே திட்டு வாங்கிடுவான். திட்டு வாங்குவான், 2 அடியும் வாங்கிடுவான். கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 அடி. நான் அவன் ஃபுல்லா திட்டு வாங்காம அவன் இருந்ததே கிடையாது. என்ன மாதிரியே இருப்பான் அவன். ஏன்னா நான் தூக்கிட்டு வந்ததில்ல, அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்பிட்ஸுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து எங்க சிஸ்டர் தூக்கிட்டு வந்தாங்க. அதனால அது வந்து அவங்கள மாதிரி இருக்கு. இவன் வந்து என்ன மாதிரியே இருக்கான். அதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு வீட்டுல. அதனால இப்ப 2 டாக்ஸை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த 2 டாக்ஸுக்குமே, அதாவது ஓனர்ஷிப்பே வந்து ஓன் பண்றவங்களே, ஓனரே வந்து தப்பு பண்றாங்க, நம்மள தப்பா கைட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான நாய்கள் ரெண்டுமே நிறைய இருக்கு. இப்போதைக்கு நான் 2 மட்டும் சொல்றேன். நாளைக்கு இதை பத்தி, நாளைக்கு இன்னொரு வீடியோ டாக்ஸை பத்தி தான் மேக் பண்ண போறேன். டாக்ஸுக்கு வந்து ஒரு 10 விஷயங்கள் பிடிக்காது. அதை வந்து நான் நாளைக்கு, இன்னைக்கு அதை மேக் பண்ணலான்னு பார்த்தேன். இன்னைக்கு வந்து சரி, அதை இன்னைக்கு சொல்ல வேணாம், நாளைக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆக்சுவலா 2 டாக்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் புல்டாக் அது ஒண்ணு, இன்னொன்னு ராட்வீலர். இது ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரஸான டாக்ஸ். நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டாக்ஸ் வளர்க்க பெட் லவர்ஸ் வந்து ரொம்ப ரேரு. ராட்வீலரும் பிட்புல்லும் வளர்க்குறது. பிட்புல் இங்க தமிழ்நாட்டுல அலோடே கிடையாது. ஆனா எங்க இருந்தாலும் எடுத்துட்டு வராங்க, இங்கே தமிழ்நாட்டுல விற்கவும் செய்யறாங்க. ஆக்சுவலா அது வளர்க்கக்கூடாதுன்றத நடுவுல ஒரு சட்டமே போட்டாங்க. அந்த நாய் வளர்க்கக்கூடாது, ரொம்ப அக்ரெசிவான டாக் இது, அதனால அதை வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. நிறைய பேருக்கு பிட்புல் பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அதோட உடம்பு வாகே பாத்தீங்கன்னா உண்மையிலே ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம இப்ப பாடி பில்டிங் பண்றவங்க, இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் பாடி பில்டிங் பண்றவங்களா இருப்பீங்க. பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பிட்புல்லே பாத்தீங்கன்னா அது ஒரு உடம்பு வாகே பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். நாளைக்கு வந்து டாக்ஸுக்கு வந்து என்ன ஃபுட்டு நீங்க ப்ரைவேட் பண்றீங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு ஒன்று காமிக்கிறேன். எங்க சிஸ்டர் வாங்குவாங்க, இம்போர்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்காது. அது கிட்டத்தட்ட 3500 என்னோ சம்திங். அது ரெண்டு, ஒன்னுல வந்து 300 கிராம்ஸ், இன்னொன்று வந்து 500 கிராம்ஸ். வந்து 300 கிராம்ஸ் வந்து நாங்கள் எதுக்கு கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிட்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். 500 கிராம்ஸ் வந்து லேபுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து நான் பாக்கெட் காமிக்கிறேன், உங்களால முடிஞ்சதுன்னா நீங்களும் அதை வாங்கி டாக்ஸுக்கு போடுங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு, உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கு. நான்வெஜ் தான், ஆனால் நல்லா இருக்கு. வெஜிடேரியன் யூஸ் பண்றவங்க அது கொஞ்சம் ரிஸ்க். நான் வெஜிடேரியன் யூஸ் பண்றவங்களுக்கு அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை, நீங்க போடலாம். இல்லை நாங்கள் வந்து வெஜ்ஜா இருக்கோம், பரவாயில்ல டாக்ஸுக்காக நாங்க போடுறோம், பரவாயில்ல பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை போடலாம். ஏன்னா நான் டெய்லி நான் தான் வைப்பேன், வீட்டுல யாரும் அதை தொட மாட்டாங்க, நான் மட்டும் தான் வைப்பேன். இல்லைன்னா எங்க சிஸ்டர் வைப்பாங்க, இல்லைன்னா எங்க அப்பா வச்சுருவாரு. இப்போ வந்து நம்ம டாக்ஸை பத்தி பார்ப்போம். நீங்க பிட்புல் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா ஃபாரின்ல ஒரு இன்சிடென்ட்டே நடந்திருக்கு. பிட்புல் ஒருத்தர் வந்து வளர்த்துட்டு இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இட்டாலியிலயோ பிரான்ஸ்லயோ ஏதோ ஒரு கண்ட்ரில
இல்ல ஜெர்மனிலயோ ஏதோ ஒரு இந்த 3 கண்ட்ரில ஏதோ ஒண்ணு. நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்ப அது டக்குன்னு ஞாபகம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து பிட்புல்ல வீட்டுல விட்டுட்டு இவர் வெளியில போயிருக்காரு. வெளியில போயிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ஒரு 2 திருடங்க வந்திருக்காங்க திருடுறதுக்கு வீட்டுக்குள்ள. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து அவங்க வந்து அது வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு வெளியில போன அந்த அந்த டாகோட ஓனருக்கு தெரியாது. அவர் வெளியில போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது பிட்புல் வந்து வாயில ரத்தத்தோடையும் அங்கங்க அடிபட்டு இருக்கும்ல. ஏன்னா 2 பேர் நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் இருக்காங்க. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, அதை திருப்பி அட்டாக் பண்ணும்போது வாயில இருந்து இதுக்கு ரத்தம் வந்திருக்கு, ரத்தமா இருந்திருக்கு, மவுத் ஃபுல்லா பிளட்டா இருந்திருக்கு, உடம்புல எல்லாம் அங்கங்க காயங்கள், சின்ன சின்ன காயங்கள் இருக்கு, கத்தியால கிழிச்ச மாதிரி காயங்கள் இருக்கு. இவர் வந்து இது யாரோ டாக யாரோ துன்புறுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா உள்ள போய் பாக்குறாரு, அந்த 2 பேரையும் அது கொன்றுச்சு. ஃபேக்ட் உண்மையிலேயே நடந்தது. இந்த 3 கண்ட்ரி இட்டாலி, பிரான்ஸ் இல்ல ஜெர்மனி, இந்த 3 கண்ட்ரில ஏதோ ஒரு கண்ட்ரில நடந்தது. ஃபாரின் தான், ஃபாரின்ல தான் நடந்தது. அந்த 2 பேருமே அது கொன்றுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை வர ஆரம்பிச்சிச்சு அந்த டாக்ஸ் மேல. ஏன்னா அந்த அதுக்கப்புறம் அவர் எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஆக்டிவிட்டிஸே வேற மாதிரி ஆயிடுச்சு அந்த டாக் கிட்ட. நம்ம எதுவும் இதுக்கு வந்து தப்பான விதத்துல போனோம்னா நம்மளையும் இது கண்டிப்பா அடிச்சிடும் அப்படின்றதுனால அது ரொம்ப பாசமா வளர்த்தாரு கடைசி வரைக்கும். அது அவரை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்தது. அந்த ஏரியாவுக்கே அது ரொம்ப பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அந்த டாக் பேர் தெரியல, ஏன்னா பேர்லாம் அது ரிலீஸ் ஆகல. இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரிதான் ராட்வீலரும் பாத்தீங்கன்னா இப்ப பிட்புல் பார்த்தாச்சு. பிட்புல் வந்து நீங்க யாராவது வளர்க்குறீங்க அப்படின்னா அதை என்னைக்குமே நீ ஓனரே ஒரு தப்பு பண்றாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்களே அடிச்சிடும், பாத்துக்கோங்க, பத்திரமா இருங்க. அடுத்து ராட்வீலர் பாத்தீங்கன்னா அப்படியே பிட்புலுக்கு ஒரு படி கீழே. அதுவும் ரொம்ப அக்ரெசிவான டாக். எங்க சொந்தக்காரங்க வீட்டுல எங்க அண்ணன் ஒரு ராட்வீலர் வளர்த்தான். அதுவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் கிட்ட போறதுக்கு. ஏன்னா அது வந்து டக்குன்னு தப்பு பண்றேன். அதான் இந்த 2 டாக்ஸையும் பொறுத்தளவு எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப் எல்லாம் பாத்தீங்கன்னா லேப் வந்து ரொம்ப லவ்லி டாக். எல்லாருமே வச்சிருப்பாங்க லேப். ஏன்னா அதுகிட்ட பயம் இல்ல, அக்ரெசிவ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அக்ரெசிவ் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா அக்ரெசிவ் ஆகுது. ஏன்னா எங்க வீட்லயும் ஒருத்தர் இருக்காங்களா, அவன் கண்டிப்பா அக்ரெசிவ் ஆறான். அக்ரெசிவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். லேப் வந்து அக்ரெசிவே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பா அக்ரெசிவ் ஆகும், எதா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். அதனால அக்ரெசிவ் ஆகும் போதே லேப் கிட்ட போறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. இதே நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, ராட்வீலரோ இல்ல பிட்புல்லோ வந்து அக்ரெசிவ் ஆகும் போது அது கிட்ட யாரால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா போனீங்கன்னா 1/2 கிலோ சதையை பிடிங்கி அது மத்தியானம் லஞ்சம் முடிச்சிடும், நைட்டு போனீங்கன்னா டின்னரை முடிச்சிடும், காலைல போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடும், உங்களை வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும் அது. அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. பிட்புல் வளர்க்குறவங்க கொஞ்சம் பத்திரமா கரெக்டா வளங்க. கைட்னஸ் கரெக்டா ரொம்ப முக்கியம். அது டாக்ஸுக்கு பொறுத்தளவு கைட் பண்றது, நம்ம ட்ரெயின் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம சொன்னா அது கேட்கற மாதிரி ட்ரெயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராட்வீலர் நான் சொன்ன மாதிரி பிட்புலுக்கு ஒரு படி கீழே தான். அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ராட்வீலரை பொறுத்தளவு நீங்க வந்து அதுவும் கொஞ்சம் லவ்லியான, கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு 100%ல ஒரு 10 to 20% தான் லவ்லி டாக். ஆனா ஓனர்ஷிப்புக்கு இந்த 2 டாக்குமே ஓனர் கரெக்டா இருக்காங்கன்னா அதுக்காக உயிரே கொடுக்குங்க 2 டாக்ஸுமே. ராட்வீலரும் அதே மாதிரி தான். நம்ம ஏதாவது தப்பு பண்றோம்னு தெரிஞ்சிச்சுன்னா திருப்பி நம்மளே அடிச்சிடும். அது யோசிக்கவே யோசிக்காது. நம்மளை இத்தனை நாள் வளர்த்தவங்கன்னா அது பார்க்கவே பார்க்காது, நம்மளே அடிச்சு சாப்பிட்ரும். அதனால டாக்ஸ் இந்த 2 டாக் வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா வளங்க, கரெக்டா கைட்னஸ் கொடுத்து வளங்க. ஃபுட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப போட வேணாம். இதை பத்தி நான் ஃபுட்டு பத்திலாம் நான் நாளைக்கு ஒரு வீடியோல மேக் பண்றேன், என்னென்ன ஃபுட்டு வந்து டாக்ஸுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க எங்க வீட்டுல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். இதை ஒரு வீடியோவா போட்டோம்னா நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் போடுறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். டாக்ஸ் ரிலேட்டடா இந்த மாதிரி பிட்புல், ராட்வீலர்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும். ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரஸான டாக், உண்மையிலேயே சொல்றேன். ஆனா பாசம் உங்க ஓனர் மேல வச்சிருச்சுன்னா உங்களை தவிர உங்களை யாராவது இதா பண்ணிட்டாங்கன்னா அவங்க காலி. உங்களை யாராவது ஒருத்தவங்க பண்ண ஏதாவது அடிக்கவோ திட்டவோ, வீட்டுல இருக்கிறவங்க திட்ட வந்தாலே டாக் வந்து டக்குனு கோவம் வந்துடும். என் ஓனர் மேல நீ எப்படி கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப லவ்லியா இருக்கும். அது ரெண்டுமே பார்த்து வளர்க்கலன்னா யாருக்கா இருந்தாலும் ஆபத்து தான், பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இந்த வீடியோ உங்களை வந்து பாக்குறேன். என்னடா சாட்டர்டே சண்டே வீடியோ போடுறேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இனிமே இந்த சாட்டர்டே சண்டேலாம் தெரியல, எனக்கு தோணும் போதெல்லாம் நான் வீடியோ போட போறேன் இனிமேல். அதனால நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய், லவ் யூ ஆல். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். பாய்.